வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ சாய் யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது தேனி மாவட்டம் அல்லிநகரம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து வீரப்பாயனார் கோயில் இருக்குது. அது பிரசித்தி பெற்ற கோயிலாக கதைப்படுகிறது. இங்கே ஒரு பக்தி நிறைந்த கதை ஒன்று உருவாகியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அல்லிநகர் சுற்றுப்பகுதியில் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கு. அப்போ வந்து கிராம மக்கள் அடிக்கடி காட்டு மிருகங்கள் தொல்லை, நோய்கள் மற்றும் துன்புகளை வந்து சந்தித்து வந்திருக்காங்க. ஒரு நாள் கிராமத்தில் வாழ்ந்த மூதாட்டி கனவில் ஒரு வீரமுக தெய்வம் தோன்றி, நான் இந்த ஊரை காக்க வந்துள்ளேன், நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சு எனக்கு ஆலை அமைங்கள்னு சொல்லி அருள்வாக்களித்ததாக நம்பப்படுகிறது. அடுத்த நாள் அந்த கிராம மக்கள் அந்த கனவுல சொன்ன தெய்வம் சொன்ன வார்த்தையை கண்டு அந்த இடத்துக்கு போய் ஒரு பெரிய மரத்தின் அடியில் தெய்வீக சக்தி வெளிப்பட்டதாக கூறப்படுது. அங்கே பூஜை செய்ய தொடங்கிய பிறகு கிராமத்தில் இந்த பிரச்சனை குறைந்து விவசாயம் செழித்து நோய் நொடியின்றி வாழ்ந்து மக்கள் நிம்மதியாக வாழ தொடங்கி வந்திருக்காங்க. அந்த தெய்வம் வீரத்துடன் கிராமத்தை காத்தனால வீரப்ப அய்யனார் என்று அழைக்கப்படுறாங்க. இரவு நேரங்களில் வெள்ளை குதிரையில் ஏறி கிராம எல்லைகளை சுற்றி காவல் காய்க்கிறார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த சத்தங்கள் வரும், குதிரையில் வர மாதிரி சத்தம் வரும். அதை பார்த்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம காக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அய்யனார் கோயிலில் இருந்து காணிக்கையாக மண் குதிரைகள் செலுத்தும் வழக்கம் உருவாகிருக்கு. இன்னும் வீரப்பாயனாரை கிராம காவல் தெய்வமாக வணங்கி திருவிழா காலங்களில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் மற்றும் மண்குதிரை காணிக்கைகள் நடத்தப்படுது. இந்த கதை பெரும்பாலும் வந்து உள்ளூர் மக்கள் வாய்மொழி மரபாக சொல்லப்படுவது மட்டுமல்லாமல் உண்மையான கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் வந்து இங்கே திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. விருமன், ரஜினி முருகன், பொன்மனசு தங்கம் போன்ற திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் திரைப்படங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இல்லாமல் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி வந்து மலைகள் இருக்குது. அந்த மலைக்கு மேலே வந்து பாறையிலேருந்து மலைகள் அருவியாக கூட்டு இங்கே 6 மைல் உருவாகிருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்திருக்காங்க. வரும்போது அங்கே பால் வந்து பொங்கி எழுந்திருக்கு. அந்த இடத்துல கோயில் இடத்துல அதை வந்து பார்த்துக்காக தோண்டியிருக்காங்க. ஒரு ஒரு தட்டுப்பட்டமாக இருக்குது. அதை எடுக்க போயிருந்திருக்காங்க. பயந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. இரவு நேரமானால ஏதோ காற்று கருப்புன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது மறுநாள் காலைல பார்த்தா அவருக்கும் கனவுல வந்து சொல்லியிருக்கு, நான் தெய்வம் வந்திருக்கேன், என்னை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சு எனக்கு பூஜை செய்யுங்கன்னு. பார்த்தா அது தோண்டி பார்த்துருக்காங்க. கருங்கல் மாதிரி சுயமாகவே வந்து உருவாயிருக்கு. அதை எடுத்த இடத்துல வச்சு பெரிய சிவனாக இல்லாமல் குட்டியும் அந்த சிலையை வச்சு கும்பிட்றாங்க. அந்த ஊரே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று ஆயிருக்காங்க. அதனால் மக்களுக்கு வந்து எல்லாருமே அந்த வீரப்ப அய்யனார் கோயில் வந்து திருவிழா அங்கே போகிற நேரத்தில் நம்ம வந்து இப்போ தேனி முடிய நமக்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். வர அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இங்கே வந்து என்ன நம்ம வேண்டுறோமோ அது வந்து நல்லபடியாக நடக்கும். அதனால் எங்கேருந்து வெளிநாட்டுகள்லேருந்து கூட இந்த கோயிலுக்கு வந்து நினைக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக அது நடக்குது. அதனால் மக்கள் வந்து வேணுங்கிற காணிக்கைகளை அவளுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் கிடைக்கிறது, நோய் நொடியை எனக்கு இருக்குங்கிறது அதுக்கெல்லாம் வந்து வேண்டிட்டு போகிறாங்க. அடுத்து சரியானவனே அதுக்கான காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. எங்கேருந்து வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இது வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, காமாட்சியம்மன் கோயில் இருக்குது. அதை தாண்டி தான் அந்த கோயிலுக்கு வரணும். அந்த கோயிலை பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மலை, அந்த மலை இயற்கை எல்லாமே இருக்கும். அந்த நடுவில் அந்த கோயில் வந்து அவ்வளோ பெரிய கோயிலாக அமைஞ்சிருக்கு. பல மரங்கள் வச்சு நடத்திருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி நந்தி ஒன்று, பெரிய நந்தி ஒன்று வச்சுருக்காங்க, பெரிய நந்தி. அங்கேயும் வந்து காலையில் சொல்கிறாங்க, அது சொல்கிற மாதிரியே அது நடக்குது. ஆனால் இரவு நேரங்களில் அந்த ஊரில் வந்து குதிரை சவுண்டு, அந்த சாட்டை இது வச்சு குதிரை வர சவுண்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்கிறாங்க. மிருகங்கள் எல்லாமே இருக்குது, நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறாங்க. ஏன்னா இயற்கைகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இயற்கைக்கு மேலே தான் அந்த மலைக்கு வந்து ஒரு அந்த மலையிலேருந்து நீர் வர்றதுனால இது ஆறாக வந்து நமக்கு காட்சி அளிக்குது. அது பெரிய ஆறாக போய்கிட்டு இருக்குது. மழைக்காலங்கள்னால அருவிகள் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. மழைக்காலங்கள் வந்தால் பெருக்கெடுத்து ஓடும். அதுக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு இந்த தண்ணி வந்து வெள்ளம் மாரி பெரிய இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கோயிலுக்கு வந்து அனைவரும் வாங்க. தேங்க்யூ.